السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكرا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق نبيه. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்யும். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், மக்கள், தாவீகள், தபு தாவீகள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீது என்றைக்கும் உண்டாகட்டுமாக ஆகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். தபாரக் அல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா, அந்த ரஹ்மான் மிக்க பாக்கியம் உடையவன், மிக உயர்வானவன். அவன் எத்தகையவன் என்று சொன்னால், வானத்திலே நட்சத்திரங்களை அமைந்திருக்கிறான். வஜஅல ஃபீஹா சிராஜம் வகமரம் முனீரா, மேலும் சூரிய ஒளியையும் பிரகாசம் தரக்கூடிய சந்திரனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சூரியன், சந்திரன், இந்த பிற நட்சத்திரங்களை குறித்து ஆரம்பத்திலே மக்களுக்கு அவ்வளவாக போதிய ஞானம் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எதற்காக படைத்திருக்கிறார் என்று கேட்கும்போது, யஸ்அலூனக அனில் அஹில்லா, இந்த சந்திரனை எதற்காக படைத்திருக்கிறார் என்று மக்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல்கே மவாக்கீத்துல் லின்னாஸ், மக்களுக்கான ஒரு நேரம் காட்டி, காலம் காட்டி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அஹில்லா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹிலால் என்கிற மூலச்சொல் கிரசன், இளம்பிறை, முழுமையான நிலவுக்கு பதில் என்கிற ஒரு வார்த்தை அரபியிலே இருக்கிறது. ஹிலால் என்பது இளம்பிறையை குறிக்கிறது. இந்த இளம்பிறைகள் எதற்காக இருக்கிறது என்று மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்க, அது மக்களுக்கான நாட்காட்டியாக, காலங்காட்டியாக செயல்படுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அதுபோல நட்சத்திரங்கள் மிக பெரும் ஆச்சரியம். அது வான்மண்டலத்திலே அழகாக ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறது. சமயங்களில் அந்த நட்சத்திரங்கள் எரிந்து விழுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிற செயல்களை மலக்குமார்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். அப்போ அந்த செயல்களை மலக்குமார்கள் தங்களுக்குள் பரிமாறிக் கொள்ளுகிற போது ஷைத்தான்கள் அதை ஒட்டு கேட்டு வந்து கீழே இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற குறி சொல்லக்கூடிய ஒரு சில மக்களிடத்திலே ஒன்றுக்கு 10ஆக அதை சேர்த்து சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கற்பனை திறனுக்கு தக்கவாறு இன்னும் கொஞ்சம் பெருக்கி சொல்லுகிறார்கள். இப்படி ஒட்டு கேட்கிற ஷைத்தான்களை துரத்துவதற்காக
அந்த நட்சத்திரங்களை பிடுங்கி எறிகிறார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்போதுமே மறைவான ஒரு விஷயத்திற்கு மனிதனிடத்தில் ஒரு மதிப்பது, ஒரு கியூரியாசிட்டி, அது ஒரு ஒரு ஆர்வம் என்னதான் இருக்கிறது. எனவேதான் தனது எதிர்காலம் குறித்து அறிந்து கொள்வதிலே அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களும். நாளை என்ன நடக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் கணக்கில் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். ஒரு குழந்தை எவ்வாறு பிறக்கும் என்று, ஒரு மனிதன் நாளை எவ்வாறு சம்பாதிப்பான் என்று, மழை எப்போது வரும் என்று, இப்படி 5 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். அதை யாரும் கணிக்க முடியாது. ஆனால் கணிக்க முடியாத, சொல்ல முடியாத பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்ப யாருக்கும் தெரியாத நபிக்கு எப்படி தெரிந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான், அறிவித்து கொடுத்தான். அல்லாஹ் எதை அறிவிக்கிறானோ அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினானோ அதைத்தான் வெளிப்படுத்துவான். யார் மூலமாக? அவனே திட்டம் தீட்டுகிறான், அவனே அதை முடிவு செய்கிறான். எவ்வளவுக்கு அது அவனும் முடிவு செய்கிறான். சொல்லப்போனால் இந்த உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள் ஒன்றும் கண்டுபிடிப்புகள் அல்ல, அது ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் இருந்தது. ஒரு எழுத்தாளர் அழகாக சொல்லுகிறார், அம்மா தின்பண்டங்களை ஒழித்து வைத்துவிட்டு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தின்பண்டங்களாக அறிமுகப்படுத்துகிறது. இந்த குழந்தைகள் குதூகலிக்கிறது, சந்தோஷமடைகிறது. அந்த தின்பண்டங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டவையா, உருவாக்கப்பட்டவையா? இல்லை, ஏற்கனவே இந்த வீட்டிலே இருக்குது, குழந்தைகளுக்கு தெரியாமல். அதுபோலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அறிவியல் ரகசியமோ அல்லது ஆன்மீக ரகசியமோ வாழ்வின் ரகசியமோ ஏதோ ஒன்று நமக்கு புதிதாக தோன்றுகிற போது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பெரிய மனவெழுச்சி நமக்கு உருவாகிறது. ஆனால் ஏற்கனவே அவைகள் இருந்தது. அதை இன்ன சமயத்தில் இன்ன மனிதன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறார். எனவே அது வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த பிரபஞ்சம் முழுக்க பேராச்சரியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு படைப்பு திறன், இந்த அழகுத்திறன் அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இறைவன் அழகானவன், அழகை விரும்புகிறான். என் காலடி, என் செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படலாமா என்று கேட்ட ஒரு நபித்தோழரின் கேள்விக்குத்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். அழகு ஒன்றும் குற்றம் கிடையாது, அலங்கரித்துக் கொள்வது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் எங்கே தவறுகிறது என்று சொன்னால், அழகற்ற இன்னொருவனோடு ஒப்பிட்டு பார்த்து நான் பெருமை அடிக்கிற அந்த புள்ளியில் தான் அது தவறு என்று தோன்றுகிறது. நான் சுயமாக அழகாக இருப்பதோ, நான் எனக்குரிய வாழ்க்கையை வாழ்வதோ, நான் கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பதோ, நான் கொஞ்சம் வசதியாக இருப்பதோ, எனது வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நான் சேகரித்துக் கொள்வதோ ஒன்றும் குற்றம் கிடையாது. அது எப்போது குற்றமாக முடிகிறது என்று சொன்னால், என்னை விட தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒருவனை கம்பேர் செய்கிற ஒரு சூழலை உருவாக்கி, அது ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவனை அதற்குள் தள்ளி ஒரு கழிவிறக்கம் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவனை உருவாக்கி, நான் இல்லை, நான் கொஞ்சம் உயர்வானவன் என்கிற அந்த மனோநிலையை பிரதிபலிக்கிற சொல்லோ செயலோ தவறாக முடியும். அதைத்தான் பெருமை என்று சொல்கிறது. மார்க்கம் அந்த பெருமையை வன்மையாக கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பெருமை என்னுடைய மேலாடை, பெருமை என்பது எனக்குரியது, பெருமை என்பது மேலாடை. யார் அதை கழற்ற நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான், வானமண்டலத்திலே சூரியனை படைத்திருக்கிறான், பிரகாசிக்கக்கூடிய பிரகாசம் தரக்கூடிய சந்திரனை படைத்திருக்கிறான்.
சந்திரன் எல்லா நாளும் பிரகாசிப்பதில்லை. ஒரு சில நாட்கள் பிரகாசிக்கிறது, ஒரு சில நாட்கள் அவைகள் இருளிலே இருக்கிறது. அது இருள் அல்ல, நம்முடைய தோற்றத்துக்கு இருளாக இல்லை. விஞ்ஞானம் அதை பற்றி விரிவாக பேசுகிறது. உண்மையில் சந்திரன் தேய்வதும் இல்லை, வளர்வதும் கிடையாது. அது அதனுடைய போக்கிலே இருக்கிறது. பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக சந்திரனுடைய ருயத்துல் ஹிலால், சந்திரனுடைய அந்த பார்வை, அந்த அப்பியரன்ஸ், அந்த தோற்றம் நமக்கு முன்பின்னாக தோன்றுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறை 13, பிறை 14, 15 நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு உபரியான நோன்பை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 நாட்களிலே உடலியல் ரீதியாக பெரும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் சிரமப்படுகிறார்கள், அதனுடைய அந்த ரேட்டை கூடுகிறது. பிறகு சொரிச்சல் போன்ற நோயுடையவர்கள், அவர்களுக்கு அந்த சிரமங்கள் கூடுகிறது. பைத்தியங்கள் அன்றைக்கு தாறுமாறாக இருக்கிறார்கள். கடல் அலைகள் மிக அதிகமான உயரத்தில் எழுப்புகிறது. ஒரு மாற்றங்கள் நடக்கும். அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், வெளியே என்ன இருக்கிறதா தான் இந்த உடலில். எனவே இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் இருக்கிறது, உடலில் ஏற்படுகிறது. அதை சமன் செய்வதற்கு மிக இயல்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இருக்க சொன்னார்கள். அசோபு விஜாவு, யாருக்கு திருமணம் செய்வதற்கு சக்தி இல்லையோ பாலை பூசியா அவர்கள் நோன்பு இருக்கட்டும். பைனகுல விஜாவு, அது கேடையும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்வேறு விதமான மனவெழுச்சிகள், பல்வேறு விதமான சிந்தனைகளை கட்டுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய, பல்வேறு பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக நோன்பு இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நோன்பு இருக்க சொன்னதுடைய காரணம், இதுபோன்று ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை உடல் ஏற்றுக்கொண்டு சமச்சீரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. நபியுடைய அந்த சுன்னத்துக்கள் ஒவ்வொரு பின்னணியிலும் மிகப்பெரிய அறிவியல் உண்மைகள் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமமான நேரத்தில் முழுமையாக உதவி செய்தால் நிறைய நன்மை இருக்கிறது. நிரம்ப நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரணம் வந்து, சிரமமான நேரத்தில், இவர் குளிர் மழை நேரங்களிலே உதவி செய்வதற்கு மனமே இருக்காது. ஆனால் அந்த நேரங்களில் முழுமையாக உதவி செய்கிற போது என்ன நடக்கிறது? இரத்த நாளங்கள் எல்லாம் ஒழுங்காக இயல்பாக இருக்கிறது. அது ஒரு சமச்சீர் நிலையை அடைகிறது. குளிர்கிறது என்பதற்காக நாம் விட்டு வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு கேடாக முடிகிறது பின்னாடி. எனவே அந்த நாளிலே ஒரு மசாஜ் என்பது தேவைப்படுகிறது. ஒரு நல்ல அழுத்தங்கள் தேவைப்படுகிறது. இரத்த ஓட்டம் சீராக நடப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது. அதையெல்லாம் இபாதத் என்கிற போர்வைக்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு விஷயங்கள் நபியுடைய சுன்னத்தின் கீழே ஒளிந்திருக்கிறது. செருப்பணிவதாகட்டும், எச்சில் துப்புவது, அதில் கற்றுத்தரக்கூடிய அந்த வழிமுறைகளாகட்டும், சின்ன சின்ன விஷயங்கள். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரும் மாற்றங்களை கொண்டு வருகிறது. சாதாரண விஷயங்கள், வலது காலை வைத்து உள்ளே வருவது, இடது காலை வைத்து வெளியே செல்வது, ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு வடிவமைப்பை உருவாக்கி விடுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபு மக்களை பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கிறோம். எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த நிபந்தனைக்கும் அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். மனம்தான் அவர்களுக்கு பிரதானம். என்ன சொல்லுகிறதோ அதை செய்வார்கள். வலியவனெல்லாம் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருக்கிற, எதற்கும் கட்டுப்படாத ஒரு நிலைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் அந்த கட்டளை கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்றால் எப்படி கட்டுப்பட்டார்கள் சஹாபாக்கள்? அப்படியே முழுக்க கட்டுப்பட்டார்கள். நபியுடைய முகத்திலே கவலையோ வருத்தமோ கோபத்தின் சிறு கீற்றோ வெளிப்பட்டால் இது எனக்காகத்தான் என்று நினைத்து தான் என்ன தவறான காரியம் செய்துவிட்டேன் என்று எண்ணி அதை திருத்திக் கொள்வதிலே முழு மூச்சாக இருந்தார். முழு மூச்சாக ஒரு வசனம் இறங்குகிறது, நபியின் முன்னாலே நீங்கள் குரல் உயர்த்தி பேசாதீர்கள். அந்த அஹ்மத் உங்கள் அமல்கள் அழிந்து விடுவது குறித்து நீங்கள் கவனம் கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டார்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி கஜஹரி பாதிக்கும் பாதா. உங்களில் ஒருவர் மற்றவரோடு குரல் உயர்த்தி பேசுவது போல நபிக்கு முன்னாலே உயர்த்தி பேசாது. குரல் உயர்த்துவது இயல்பாக குரல் வளம் கொண்டவர்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு ஒழித்து கொண்டார்கள் வீட்டில். அவர்களுக்கு அச்சம், எங்கே இந்த கட்டளையை பின்பற்ற முடியாமல் போய்விடுமோ என்கிற கவலை, எங்கே தங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு நரகத்திற்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோமே என்கிற அச்சம் இருந்தது. அதற்கு பிறகு நிலைமையை விளக்கியதற்கு பிறகு இயல்பாக பொருள்வளம் கொண்டவர்கள் அதை சுட்டவில்லை, மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களை தான் சுட்டுகிறது, அதை சொல்லுகிறது என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். அப்படி சின்ன சின்ன விஷயங்களிலும் நபியுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இதை பேடக்கூடிய மக்களாக வாழ்ந்தார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒட்டகம் மேய்க்க அவர்கள் ஆயக்கற்றவர்கள் என்று அவருடைய தந்தை சொல்லுகிறார். 10 ஒட்டகங்களை கொடுத்து அனுப்பினார், 8 தான் திரும்பும் அல்லது 7. எண்ணிக்கை தெரியாது, எண்ண தெரியாது, முறையாக பராமரிக்க தெரியாது. அவர்களைத்தான் பின்னாடிலே இந்த மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய கலீஃபாவாக உருவானார். எவ்வளவு சிந்தனை! 33 வசனங்கள் செய்த உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கருத்தின் பிரகாரம் வெளிப்பட்டிருக்கிறது என்று தஃசீரில் எழுதினார். மிக குறிப்பாக ஹிஜாப், பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை செய்த உமர் அவர்களுக்கு நிறைய இருக்கு. பலமுறை சொல்லி பார்த்தார்கள், நபியிடத்தில் நேரடியாக பேசினார்கள். சஃபியான்னு ஒரு அம்மா, உம்முல் முஃமினீன், முஃமினுடைய தாய், அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. பொதுவாக அந்த நேரத்தில் கழிப்பறை இல்லாத காரணத்தினாலே வெளியே செல்கிற வழக்கம் உண்டு. அப்படி வெளியே செல்கிற போது அவர்கள் உயரம் என்பதை வைத்து இவர்கள் கண்டுகொண்டு ஹிஜாப் எல்லாம் இறப்பதற்கு முன்னாலே, சஃபியா அம்மா, உங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று உறக்க சொல்லுகிறார். அப்படியாவது ஒரு சூழல் மாறாதா? மிக குறிப்பாக நபி குடும்பத்து பெண்களை குறித்து அவர்கள் கவலைப்பட்டார். எல்லா முஸ்லிமான மூமினான பெண்களை குறித்தும் கவலை இருந்தாலும் ஒருபடி மேலே மூமின்களுக்கு அன்னையாக இருக்கக்கூடிய நபி குடும்பத்து பெண்கள் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக, இன்னும் கொஞ்சம் உயர்வாக, இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்க வேண்டும் என்று உமர் ஃபாரூக் அவர்கள் ஆசைப்பட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜாபுடைய வசனத்தை இறக்கி கொடுத்தார். பாங்கு முஸ்லீம்கள் முஸ்லீம்களெல்லாம் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். மதீனாவிலே தொழுகை நேரங்களை குறிப்பதற்கு என்ன செய்வது? பேசி வைத்துக் கொள்வார்கள். இந்த சூரியன் இந்த இடத்திலே வருகிற முதலாம் இந்த தொழுகைக்காக கூட்டிக்கொள்வோம், அது போதுமானதாக இல்லை, எனவே பேசுகிறார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது நஜூசிகளைப் போல, நெருப்பு வடங்கிகளைப் போல நெருப்பை மூட்டலாமா, யூதர்களைப் போல கொம்பு ஊதலாமா என்றெல்லாம் பல்வேறு விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அறிவிப்பாளரை நாம் அறிவிக்க செய்யலாம் என்று சொல்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாங்கினுடைய வாசகங்களை கற்றுக் கொடுத்து சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு கனவு வருகிறது. கனவில் அந்த வாசகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த சப்தத்தை கேட்டு விழித்து ஓடி வந்து சொல்கிறார்கள், இதைத்தான் நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். அந்த ஈடுபாடு, நபியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே எவ்வளவு வேகம் இருந்ததோ அதைவிட பன்மடங்காக இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாம் உண்மையில் இல்லையா, சத்தியத்தில் இல்லையா? நிச்சயமாக சத்தியத்து தான். பிறகு எதற்காக வீட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும், வாருங்கள் வெளியே என்று சொல்லி காபாவுடைய முட்டத்துக்கு அதை கொண்டு வருகிறார். அவ்வளவு வீரியமான ஆள். இப்படி ஆட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நடவடிக்கையால் மிகப்பெரிய அளவிற்கான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தில் சொல்கிறார், வஹுவல்லதீ ஜஅலல் லைல வன்-நஹார கில்ஃபத்தன் லிமன் அராத அய்யதக்கர அவ் அராத ஷுக்ரா. அவன்தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வரும்படி செய்கிறான். இதை கொண்டு நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டு அவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கூறுகிறார். இறைவனை நினைப்பதற்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது பகலும் இரவும் ஒரு பொழுதுபோக்கல்.
ஹில்ஃபத் என்கிற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே பயன்படுது. ஹில்ஃபத்னா கல்ஃப் என்கிற மூலச்சொல்லுக்கு வந்து பகரம், ஒன்றுக்கு பகரம் ஒன்று. இப்போ இரவுக்கு பகரமாக பகல், பகலுக்கு பகரமாக இரவு. பகல் நமக்கு உழைக்க, இரவு ஓய்வெடுக்க, இரவு இறைவனை வணங்க. இறைவனை வணங்குவதற்கு இரவை போன்ற அற்புதமான தருணங்கள் எதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு வணக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் கடமையாக்கியிருந்தார். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல். இந்த கட்டளை 5 நேர தொழுகைகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலே அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. நிஸ்பஹு அவி முஸ்லிஹு கலீலா அவுசித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீரா. பாதி அல்லது அதை விட கொஞ்சம் நீங்கள் எழுந்து நின்று வணங்குங்கள், திருக்குர்ஆனை முறையாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் கட்டளை இருக்கிறார். 5 நேர தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால். கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு என்னவானது? அது உபரியாக மாறிவிட்டது. ஆனால் நபிமார்களை பொறுத்தமட்டிலே அவர்களுக்கு கட்டாய கடமை. எல்லா இறைநேசர்களும் அந்த நேரத்தை பயன்படுத்தியவர்கள் தான். ஒருவரை கூட நான் வரலாற்றை பார்க்க முடியாது. இரவை ஹயாத்தாக்காத, இரவை வணக்கத்தில் கழிக்காத எந்த ஒரு இறைநேசரையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. இரவு வந்து இறைவனுடைய இடக்கத்திற்கு மிக பொருத்தமான நேரம். எல்லா மதங்களும் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறது. எல்லா மதங்களும் அந்த நேரத்தை பேசுகிறது. பிரம்மன் கூடுகிற நேரமாக மற்ற மதங்கள் அதை கொண்டாடுகிறது. நம்முடைய மார்க்கம் அதை தஹஜ்ஜுத் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் துன்யாவின் முதல் வானத்தில் அல்லாஹ் நேரடியாக இறங்கி அடியார்களோடு பேசுகிறார். தேவைகள் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களா, நான் நிறைவு செய்கிறேன். ஆரோக்கியம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா, நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி 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 அடியார்களோடு பேசுகிற நேரம் இது. அந்த நேரம் ஒரு உண்மையிலேயே பாக்கியமான நேரம். இரவையும் பகலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாறி மாறி கொண்டு வருவதனுடைய நோக்கம் இருக்கிறதே, அது இறைவனை நினைவுறுவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும். நன்றி உணர்ச்சி என்பது வாழ்க்கையில் மிக முக்கிய பங்காக வந்துவிட வேண்டும். நபி சையதுனா உமர் ஃபாரூக் அவருடைய காலத்தில் ஒருத்தர் பள்ளியில் உட்கார்ந்து துஆ செய்தார். மைனாரிட்டி பீப்புளோட என்ன வச்சது? யா அல்லாஹ், மைனாரிட்டி பீப்புளோட என்ன சேர்த்தது அப்படின்னு கேட்குறாங்க. குறைவான மக்களோடு என்னை சேர்ப்பாயாக, குறைவான மக்களோடு என்னை சேர்ப்பாயாக துஆ செய்தார். அவர் துஆ செஞ்சு முடிச்சுட்டு வந்த உடனே கேட்டாங்க, அது என்னையா குறைவான மக்கள்? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றார், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர். என் அடியார்களின் மிக குறைவானவர்கள் தான் நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் என்னை சேர்க்கும்படி நான் கேட்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்துது அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு. நன்றி உணர்ச்சி உண்மையிலேயே பெரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வல்லம் மிஷ்குலில்லாஹ் அவர்கள் மிஷ்குலில்லாஹ். யார் மனிதர் சக மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான். சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றி, சக மனிதர்களுக்கு நன்றி கிடையாது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி கிடையாது, மனிதர்களுக்கு நன்றி. இரண்டும் தவறு. சக மனிதர்களுக்கும் நன்றி, அதன் வழியாக அல்லாஹ்வுக்கும் நன்றி. நன்றி உணர்ச்சி என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் வளங்களை கூட்டுகிறது. லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் நன்றி செலுத்தி நான் நிரம்ப தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நன்றி மறந்தாலும் வரையின் கஃபர்த்தும், தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வரையின் கஃபர்த்தும் இன்ன அதாபி லஷதீத். நீங்கள் நன்றி மறந்தால் என் வேதனை மிக கடுமையாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நன்றி ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. அதை சொல்வதற்கு எந்த தயக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. அது யாராக இருக்கும், சக மனிதர்களோ, நமக்கு கீழே இருக்கிறவர்களோ, அந்தஸ்து குறைவானவர்களோ, யார் மூலம் நமக்கு அந்த உதவி கிடைக்கிறதோ உடனடியாக நன்றி செலுத்துதல் என்பது ஒரு உயர்த்தப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஸாக்குமுல்லாஹு கைரன் என்று சொன்னால் பக்கத்து அபுலக சலா, அவர் முழுமையாக நன்றி செலுத்தி விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற மொழிகளிலே நன்றி என்றோ, தேங்க்ஸ் என்றோ, ஷுக்ரியன் என்றோ, சுக்ரியா என்றோ
என்று சொல்வதை விட ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்காக கற்றுத்தந்த வார்த்தை என்பது ஜஸாக்குல்லாஹு கைரன் கஸீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அழகான நற்கூலியை வழங்குவானாக. இதுதான் அந்த நன்றியில் மிக உச்சபட்சம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவையும் பகலையும் நமக்கு படைத்திருப்பதனுடைய நோக்கம் அவனை நினைவு கூறுவதற்காக, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. அல்லாஹ்வுடைய நினைவு என்பது மிக முக்கியமானது. அவனை மறந்திருக்கக்கூடாது. தூண்டிலில் சிக்கும் மீன் இறைவனை மறந்த தருணத்தில் சிக்குகிறது என்று பெரியார்கள் சொல்றார். நமக்கு கிடைக்கிற மீன்கள் எல்லாம் இந்த குளத்தை விட்டு நீர் நிலையை விட்டு வெளிவருகிற மீனெல்லாம் எந்த கிணத்தில் இறைவனை மறக்கிறதோ அந்த கிணத்தில் தான் தூண்டில் அகப்படுகிறது என்று சொல்கிறார். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த படைப்பு. அல்லாஹ்வை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. எல்லாமே அதற்காகத்தான். இப்போ இதை செய்து கொண்டே இருந்தால் மற்ற வேலைகளை எப்படி செய்வது என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. உண்ண வேண்டாமா, உடுக்க வேண்டாமா, குடும்பம் நடத்த வேண்டாமா, வியாபாரம் பார்க்க வேண்டாமா? எதையும் வேண்டாம் என்று மாற்றம் சொல்லவில்லை. இறை நினைவோடு ஆற்ற வேண்டும் என்று சொல்லும். உண்ணும் போது துவக்கமாக அல்லாஹ்வை எண்ணிக்கொண்டும் அல்லாஹ்வை பெயர் சொல்லிக் கொண்டும் உண்டு முடித்த பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லும் அந்த செயலை செய்தால் உணவு உண்ணுதல் என்கிற இந்த செயல் இபாதத்தாக மாறிவிடுகிறது. செருப்படிகிறோம் சாதாரண ஒரு வேலை. ஆனால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சுன்னத் என்கிற எண்ணத்தில் அது செய்கிற போது அது இபாதத்தாக மாறுகிறது. ரெண்டே விஷயத்தான், ஆதத் வழக்கம், இபாதத் வணக்கம். வழக்கமான செயல்களை எப்படி வணக்கமாக மாற்றுவது, ஆதத்தான செயல்களை எப்படி இபாதத்தாக மாற்றுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எண்ணம் தான் இன்னமல் ஆமாலு பின்னியத், எண்ணமே பிரதானம், எண்ணமே வாழ்வு. நம்முடைய எண்ணம் சரியாக இருக்கிற போது அதற்கு கிடைக்கிற கூலி இருக்கிறதே மிக பெரிய அளவில். ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் 27 மடங்கு என்பது எண்ணங்களையும் சேர்த்துத்தான். நாம் செய்கிற போது வீட்டிற்கு புறப்படு வரும்போது நம்முடைய மனநிலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க, அவர் தொழுகையை தவிர வேறு நோக்கம் வைக்காமல் பள்ளிக்கு வந்தார். பல நோக்கங்களில் வர்றது, ஒருவரை சந்திப்பதற்கு, ஒரு வேலையை முடிப்பதற்கு, ஆண்டி வேலை பண்ணியிருந்தால் அங்கே போய் தொழுவதற்கு எண்ணங்கள் எவ்வளவோ இருக்கிறது நம்முடைய நோக்கங்கள். ஆனால் தொழுகைக்காகத்தான் என்கிற எண்ணத்தோடு ஒரு மனிதர் வருகிற போது அவருக்கு உண்மையான நிரப்பமான கூலி கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உயர்வானவர். அவர் எப்படி உயர்வானவர்? வானத்திலே நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார், சூரியனை வைத்திருக்கிறார், பிரகாசம் தரக்கூடிய சந்திரனை வைத்திருக்கிறார், இரவு பகலை மாறி மாறி வர செய்திருக்கிறார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. குளிர்காலம் என்று சொன்னால் அது ஒரு நேரம், வெயில் காலம் என்று சொன்னால் அது ஒரு நேரம், இளவேநீர் காலம் அது ஒரு நேரம். பருவ காலங்களில் எப்படி பருவகாலங்கள் அது ஒரு சுழற்சியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். இரவையும் அப்படி வைத்திருக்கிறார், பகலையும் அப்படி வைத்திருக்கிறார். எது ஒன்றும் வீடுக்காக படைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, அன்றாட செயல்களில் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஒரு நாளின் துவக்க செயல், ஆரம்பமாக எடுத்த உடன் அவர்கள் செய்கிற ஒன்று, வானத்தை பார்த்து ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், இறைவா இவற்றை நீ வீடுக்காக படைக்கவில்லை, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வாயாக என்கிற பிரார்த்தனையில் இருந்துதான் ஒரு நாளை துவங்கினார். எனவே எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு, நமக்காக ஏற்பாடு. நாம் அவனை நன்றி கூற, அவனை நினைத்து பார்க்க, அவனை திக்ர் செய்ய, அவனை இபாதத் செய்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவை கொடுக்கிறார், பகலை கொடுக்கிறார். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நமக்காக அமைத்திருக்கிறார். இதனுடைய எல்லா வழங்களும் நமக்கு தான். அது நம்ம எடுக்க தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஞானிகள் அப்படித்தான் சொல்கிறாங்க. பட்ட பகலில் கொட்டி கிடக்குது, எடுக்க தெரியல, வெட்ட வெளியில் திருட்டு நடக்குது, தடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். பட்ட பகலில் கொட்டி கிடக்குது, எடுக்க தெரியலன்னா மிகப்பெரிய வழங்கல் இருக்கிறது, அதுவும் இருக்கிறது. பட்ட பகலில் கொட்டி தான் எல்லாருடைய அணுக்கள் எவ்வளவோ இருக்கிறது. எத்தனையோ பள்ளிகள் இருக்கிறது, நன்மைகளை சம்பாதிப்பதற்கான நேரங்கள் இருக்கிறது, எடுக்க தெரியும். வெட்ட வெளியில் திருட்டு நடக்குது, தடுக்க முடியும். வெட்ட வெளி இந்த ஸ்பேஸ், இந்த நம்மை சுற்றி இருக்கிறதுல நம்முடைய மூச்சு காற்று திருட்டு போகிறது என்று சொல்கிறார். நம்முடைய மூச்சு முறையாக பயன்படுத்தப்படாவிட்டால் நாம் உள்ளிழுக்கிற மூச்சும் வெளியே விடுகிற மூச்சும் அது திருட்டு போகிறது.
அந்த திருட்டை தடுக்க முடியாமல் இருக்கிறோம் என்று ஞானிகள் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய அருள். நம்மை மரமாக, நம்மை ஒரு கல்லாக அல்லாஹ் நம்மை படைக்கிறது. சரி, அவங்க சித்திக்கிறது எல்லாம் வந்து இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த ரிஸ்க், இந்த மறுமையில் கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அஞ்சி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு மரத்தை கடந்து சென்றால் இறைவன் என்னை இந்த மரமாக படைத்திருக்க மாட்டானா, நான் அப்படியே மண்ணோடு மண்ணாக வங்கி போயிருப்பேன் என்று சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரமாக, மட்டையாக, வேறு வகையாக நமக்கு படைக்காமல் உயர்ந்த படைப்பான மனிதராக படைத்தார். மனிதனால் மட்டும்தான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். அதற்குரிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை புரிந்து வணங்குவதற்கு அதற்காகத்தான் இந்த மனித தோற்றம், மனித படைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைமை விரிவுரையாளர் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு நோக்கத்திற்கு படைக்கவில்லை என்கிற இந்த வசனத்திற்கு இல்லா லியஅ்ரிஃபூன், அறிவதற்காகத்தான் என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வளங்களை, இந்த நியமத்துக்களை, குறிப்பாக வானத்தை பார்ப்பது என்பது குறைந்து போய்விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு நாளின் தொடக்கத்தில் வானத்தை பார்த்து இந்த பிரார்த்தனை செய்தார். வானம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, தூண்களிற்கு எவ்வளவு உயரமாக இருக்கிறது. விகைலி அமதின் தரவுனஹா, உங்களால் பார்க்க முடியாத, நீங்கள் பார்க்க முடியாத தூண்களின்றி அவைகளை நாம் நிறுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை பற்றி பேசுகிறார். அவ்வளவு பிரம்மாண்டம் நம்மை சுற்றி இருக்கிறது. இறைவனுடைய வல்லமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இரவு பகல் என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சி நம்மை பொறுத்து ஒரு நாள் முடிவடையும். அப்படி முடிவடைவதற்கு முன்னாலே நாம் விழிப்புணர்வோடு இருந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தங்கிய உயர்ந்த பாக்கியம்